உங்களுக்கு 1, 2, 3 தெரியுமா? அப்படி தெரிஞ்சுன்னு வச்சுக்கோங்களேன், கல்யாண வீட்டு ரவை கேசரியை அவங்கள விட நம்ம அட்டகாசமாக செய்யலாங்க. எப்படி பார்த்துலாமா? குறைவான நெய்யில் எப்படி பார்த்துலாமா? அதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன செய்றீங்க, ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க கொஞ்சமாக. நான் சொன்னேன் இல்லையா 1, 2, 3 அதில் ஃபர்ஸ்ட் வந்து 1 கப் அளவுக்கு ரவை எடுத்து நல்லா இந்த மாதிரி வறுத்துக்கோங்க. இந்த மாதிரி கண்டிப்பாக வறுத்துக்கோங்க. அடுத்த மாதிரி கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு அடுத்தது வந்து பாதாம், முந்திரி, கருப்பு கிஸ்மிஸ் பழம், அப்புறமா மஞ்சள் கிஸ்மிஸ் இருக்கு இல்லையா, அது ட்ரை டேட்ஸ் எல்லாம் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வறுத்து தனியாக எடுத்துக்கோங்க. அதே கடாயில் 3 கப் அளவுக்கு தண்ணி, சரிங்களா? 3 கப் அளவு தண்ணி, உப்பு கொஞ்சமாக போட்டுட்டு 1 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கோங்க. இது கூட கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா தண்ணி கொதித்த பிறகு ரவையை போட்டு நல்லா கிண்டிக்கோங்க. இப்போ நம்ம வந்து 1 கப் ரவை போட்டிருக்கோம், 3 கப் தண்ணி ஊற்றிருக்கோம், 1 கப் சக்கரை போட்டிருக்கோம், சரிங்களா? 2 கப் சக்கரை போடணும். அதில் இப்போ இந்த ஸ்டேஜில் என்ன செய்றீங்கன்னாக்கா 1 கப் சக்கரையும் நம்ம வறுத்த டேட்ஸ் இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையும் போட்டுட்டு கொஞ்சமாக நெய் போட்டுக்கோங்க. நெய் கொஞ்சம் தான் விட்டுருக்கோம். போட்டு நல்லா கலந்து விட்டிங்கன்னா நம்மளுடைய ரவை கேசரி சூப்பராக தயாராகிடும். நம்ம சொன்ன 1, 2, 3ங்கிறது 1 கப் ரவை, 2 கப் சீனி, 3 கப் தண்ணி. இதாங்க மெஷர்மெண்ட்.